பண்ணுவோம்? சாப்பாடு. நிறைவா உங்களை மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எவ்வளவு பேர் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க? அந்த மாதிரி ஸ்கூல்ல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நிறைவா உணவை வழங்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல குணம் படைத்த ஐயா அவர்கள் இந்த நேரத்துல நம்மிடையே வருகை தந்திருக்காங்க. அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் அப்படின்னு சொல்லணும்னா, மென்மையான மனதோடு மகிழ்ச்சியை சுமந்து எங்கள் பிள்ளைகளின் உலகில் ஒளியாக வந்த நல்வுள்ளம் கொண்ட ஐயா DRR செங்குட்டுவன் அவர்களே, உங்கள் கரங்கள் தரும் தாக்குதல் எங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் வளர்க்கின்றது. உங்களின் அன்பு பயணம் எங்களோடு மென்மேலும் தொடர இரு கரம் கூப்பி உங்களை இந்நேரத்தில் வணங்கி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உலக மாற்று உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனோட சேர்த்து 17 ஸ்கூல் இங்க நமக்கு வருகை தந்தாங்க. 800 பேருக்கு மேல நம்ம அன்னைக்கு அந்த விழாவில கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு சூப்பரா இருந்துச்சா சாப்பாடு? என்ன சாப்பாடு கொடுத்திருந்தாங்க? அப்புறம் அப்பாவோட முக்கியமான நாட்கள், அவங்க குடும்பத்துடைய முக்கியமான நாட்கள்ல நம்மளோட பள்ளியில சிறப்பிப்பாங்க. அன்னைக்கு நம்ம மட்டும் இல்லாம நம்ம சுற்று வட்டாரத்துல இருக்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு வருகை தந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நிறைவான ஒரு மதிய உணவை கொடுத்தாங்க. இந்த நேரத்துல மீண்டும் ஒரு முறையா நம் பள்ளியின் சார்பாக ஐயா அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்காக, அவங்க குடும்பத்திற்காகவும் ஐயாவோட தொழில் உடல் நலத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? விருந்தினரா வருகை தந்திருக்கும் ஐயா DRR செங்குட்டுவன் அவர்களை கௌரவப்படுத்த நம் உதவி இயக்குனர் அருள் தந்தை வில்லியம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அறிவினால் ஆகுவதொன்று பிரிவு நோய் தன்நோய்க்கு போட்டாக்கடை என்ற குபரல்லா அவர்களுடைய நல்லாசியுடன் இந்த பள்ளிகள் இந்த அளவுக்கு நடைபெறுவதற்கு அவருக்கு மனிதநேயம் உள்ள அனைவரும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்பேற்பட்ட ஆளுமை அடுத்தவர்களுடைய நிலையை பற்றி உணர்ந்து செயல்பட்டு உலகாகிய அந்த செயல்பாட்டை செய்கின்ற அந்த பெருமகனுக்கு என் சிறந்தாய்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளலாம் விரும்புகிறேன். அதை போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வார் தம் பொருட்கள் தலை என்று வள்ளுவர் பேராசான் சொல்லுவார். சாதாரண எளிய பிள்ளைகள் படித்த பிள்ளைகளுக்கு ஆசிரியர் போதிப்பது அதுவே கடினம் இன்றைய காலகட்டத்தில். ஆனால் அதாவது மாற்றுத்திறனாளிகள் உள்ள இந்த பிள்ளைகளுக்கு பொறுமை காத்து இந்த ஆசிரியர்கள் போதித்தார்கள். அவர்களுக்கு முதல்ல என் சிறந்தாழ்ந்த பாராட்டு. மாணவ செல்வங்கள் தங்களுடைய கருத்தினை நல்வழிப்படுத்தி அவர்களை செயலாக்கப்படுவதற்கு நான் வரும்போது கேட்டேன். அந்த ABCடிலிருந்து வாராந்த ஒவ்வொரு கிளம்பிகளை பற்றி சொல்லுகிற நிலைமையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது, ஒரு தம்பி எலக்ட்ரிஷனா பார்க்கும்போது அவையெல்லாம் இவ்வளவு ஆளுமைகளை நீங்கள் பெற்றுத் தந்திருக்கிறீர்கள் என்பதற்கு நான் முதலே உங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிறுவனத்தாருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். மாணவ செல்வர்கள் ஆசிரியர்கள் போதிப்பதை தவறாக இல்லாமல் நீங்கள் அவர்கள் போதிப்பதை எடுத்துக்கொண்டு உங்கள் பயணத்தை திறம்பட செய்தால் நீங்களும் மென்மேலும் உயரலாம். நேற்றைய முன்தினம் ஒரு மாற்றுத்திறனாளி பார்வையற்றவர்கள் முதல் அக்கௌண்டண்டாக மாறியிருக்கிறார்கள் இந்தியாவிலே. அந்த நிலைமைக்கு ஒவ்வொருவரும் தம் ஆளுமையை நிரூபித்து நீங்கள் ஸ்டீவன் ஆக்டியை போல ஆய்வு பணிகளை மேம்பட்டு ஒவ்வொருவரும் ஒரு முயற்சியை மேற்கொண்டு தன்னம்பிக்கையுடன் போராட வேண்டும், போராடி வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்கான
அத்தனை விழுமியங்களும் இந்த ஆசிரியர் பெருமக்களையும் அந்த உயர் பெருமகனாருடைய நல்லாசியும் உங்களுக்கு என்றைக்கும் கிட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கொடுத்து நன்றி வணக்கம்.